ஹலோ ஏகே ஸ்கொயர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்லாம் விசிட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரைட்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பாண்டிச்சேரி போயிருக்கோம். குல்பர்கா வந்து 800 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16 ஹவர்ஸ் 2-3 டைம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோயிங், அதாவது ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டு அந்த மாதிரி போயிருக்கோம். அப்புறம் வந்து திருச்சி போயிருக்கோம், கொல்லிமலை போயிருக்கோம், இங்கே சிக்மங்களூர் போயிருக்கோம், சித்திரதுர்கா போயிருக்கோம். அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். வீடியோவும் எடுத்தேன். ஆனால் அது வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டோ விளாகிங் கண்டென்ட்டாக உங்களுக்கு இது வரைக்கும் நான் டெலிவரி பண்ணதில்லை. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ரைடை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊட்டியில் இருக்க கிண்ணக்கோரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வால்பாறைக்கு போக போகிறோம். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறோம். இது எந்த ரூட்டில் போக போகிறோம், எப்படி போக போகிறோம், எப்படி ஆர்கனைஸ்டாக போக போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. நம்ம வந்து எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டே 1, அதாவது 22 ஜூன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 9 o'clock ஆகுது. பேக்ரவுண்ட்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம எப்படிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 விரலும் வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ ஆர்கனைஸ்டாக தான் போகணும். ஆல்ரெடி ரெசார்ட்ஸ்லாம் புக் பண்ணிட்டு தான் போவீங்க. இதே சில பேர் பேச்சுலராக போகிறீங்க அப்படின்னா போர் அடிச்சிருச்சு அப்படின்னா எந்த வித பிளானிங்கும் இல்லாமல் பேக்கை மாட்டிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல்டாக நம்ம போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தான் இனிமேட்டு வந்து நம்மளோட vlogging வரப்போகுது. ப்ராப்பர் vlogging உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டோட நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம், டைமிங் கொண்டு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடோட ஷெட்யூல். ஸோ டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம், கூகுளோட எக்ஸ்பெக்டட் டைமிங் எவ்வளோ, ஸோ நம்மளோட ஆக்சுவல் டைமிங் என்ன, கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ண போகிறோம், இதோட கூகுள் லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டு பக்காவாக ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. மாப்பிள்ள நம்ம அங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறோம், இங்கே முடிச்சுட்டு அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் வார்த்தையிலே பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது நமக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதுவே நம்மளால ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிராவல் பண்ணும்போது மேபி வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு வேரியஸ் கன்ஸ்ட்ரைன் வந்து நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம். நான் என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஆக்சுவல் பிளான் இதுதான். நம்ம டே 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணி டேரக்டாக கிண்ணக்கோயில போய் ஸ்டே பண்ண போகிறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோயில இருந்து நம்ம வால்பாறை போய் நம்மளோட செகண்ட் ஸ்டே பண்ண போகிறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை இருந்து பெங்களூர் வரும். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் பிளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நம்ம இங்கிருந்து பண்ணும்போது எவ்வளோ ஹவர்ஸ் காட்டுது, எவ்வளோ டைமிங் காட்டுது அப்படின்றது நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டட் அப்படின்றது, ஸோ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா 3 AM நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 7 AM வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே போட்டிருக்காங்க. எங்கே பெங்களூர் மைசூருக்கு. ஆனால் அதுவே இப்போ நம்ம வந்து 3 AM ஸ்டார்ட் பண்ணி நம்ம 1 hour எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம டீ பிரேக் எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து நடுவில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆக்சுவல் டைமிங் எப்பயுமே 1 hour எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். அது இல்லாமல் இப்போ கூகுள் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இதை வந்து நாங்கள் எங்களோட இன்டர்னல் வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில இருந்து ஒரு லொக்கேஷன் தேடும்போது அதோட ஆக்சுவல் ரூட் வேற ஒன்று இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஸ்பாட்ல போயிட்டு நீங்கள் இப்போ நான் பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், இன்பிட்வீன்ல போயிட்டு நான் திரும்ப கூகுள் மேப்பை சர்ச் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு வேற ஒரு ஷார்டஸ்ட் ரூட். மேபி அது வந்து நல்ல ரூட்டா இல்லையா நமக்கு தெரியாது. அதனால நாங்கள் ரூட்ஸுமே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதோட கூகுள் லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட லிங்க் கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லிங்க். ஸோ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் நம்ம டிரைவ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 965 கிலோமீட்டர்ஸ் தான் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறோம். மைசூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மைசூர்லேருந்து ஊட்டி போகிறோம். ஸோ ஊட்டி போயிட்டு ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்ப ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணால் 7 o'clock கிண்ணக்கோயில் போகிற மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டே. செகண்ட் வந்து கிண்ணக்கோயிலேருந்து நம்ம மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 o'clock, அதாவது கிண்ணக்கோயில எல்லாத்தையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு 1 o'clock கிளம்பணும்னா வால்பாறைக்கு வந்து 7 PM போகிற மாதிரி நம்மளோட ஆக்சுவல் பிளான். ஸோ தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பெங்களூர் வந்து நைட் அரௌண்ட் 8 PM வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் பிளான். ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேபி நாங்கள் வால்பாறை ஸ்கிப் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோயிலே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். பிளானிங்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவோம், இல்லை காலையில் 3 மணிக்கு போகிறது அப்படின்றத நம்ம ஈவினிங் 6 o'clock அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அப்பப்போ டைமிங் தகுந்த மாதிரி, லொக்கேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
ஏன்னா இப்போ நம்ம பொள்ளாச்சி ரூட்டில் போகிறோம் அப்படின்னா நம்ம மதியானம் ஒரு 2 மணிக்கு போய் அங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு 3 o'clockலேருந்து ஒரு 6 o'clock இல்லை 4 to 6 o'clock நம்ம அந்த டைமிங்கில் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு சினாரியோ கேப்சர் பண்ணி அந்த மொமெண்ட்ஸ் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கங்கே பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து அதிலே ஸ்டிக் பண்ணி நான் கரெக்டாக இங்கேருந்து 2 மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னா அது அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. பட் இது எல்லாமே ஒரு அசம்ஷன். கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைமிங் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு 2 hours சொல்கிறாங்களா, நம்ம ஒரு 2.5 hours 3 hours எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக பிரேக் தேவை. நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக போகிறீங்க அப்படின்னா அதில் நம்ம நிற்காமல் போயிட்டே இருந்தால் நம்ம வந்து 2 ஹவர்ஸ்ன்றது 1.5 ஹவர்ஸ்லேயே போயிடலாம். ஆனால் நம்ம அங்கங்கே ரெஸ்ட் எடுப்போம், பிரேக் எடுப்போம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டியூரேஷன். ஷார்ட் டியூரேஷனுக்கு நம்ம எந்த பஃபர் டைமும் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு 8 hours போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 hours போட்டிருப்போம். ஆனால் நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம். ஸோ இப்போ இதுக்கான நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ரைடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி இது உள்ள இருக்க அந்த மெஷர்ஸ் ஃபோம்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு இந்த பரணி இன்டர்காம்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். பரணி இன்டர்காம் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து பாட்டி கேட்டுகிட்டே போகலாம். இது வந்து ஒரு நெசசரி எக்யூப்மெண்ட் கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா இதை பற்றி ஆல்ரெடி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து எது எல்லாமே நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லைன்னா அப்படின்னா இது எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட்டு. அதனால் நம்ம வந்து நம்மளோட கேமராஸ், ஆக்ஷன் கேமரா, அதோட 3 பேட்டரி இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு எடுத்துக்கலாம். அதேமாதிரி வைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட டிண்டட் வைசரும் இருக்குது, நம்மகிட்ட கிளியர் வைசரும் இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா 6 o'clock மேலே ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளியர் வைசர் தான் இருக்கணும். அதனால் நமக்கு இந்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் வைசர் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால நம்ம கூட புல்லட்லாம் வரப்போகுது. நம்ம வண்டி R15 அப்படின்றதுனால நம்மளது டியூப்லெஸ் டயர் ஒரு 10 to 15 kilometers நம்ம வந்து மினிமம் அப்படியே கூட நம்ம ஓட்டிக்கலாம். ஸோ அதனால் புல்லட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம TTFல பிட் ஷாப்பில் இருந்து தான் நம்ம ஆன்டி பஞ்சர் லிக்விட் அப்படின்றத வாங்கியிருக்கோம். ஸோ இதை நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டியூப் டயர்ஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம். இதை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு நம்ம இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மிரர் அப்படின்றது கண்டிப்பாக எந்த ஒரு பைக்குக்குனாலையும் இது வந்து மஸ்ட்டுங்க. இது நம்ம காருக்கு போடுற மிரரு பைக்குக்குமே ஒட்டிக்கலாம். இதை பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். அது நம்மள ஒரு மிரர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக காரில் இருந்து திருடிட்டு போயிட்டாங்க. அதனால் காரில் இருக்கிறது பைக்கு போட்டு இந்த மிரர் வந்து பின்னாடி ஹூக் இருக்கும், அதை நான் காட்டுறேன், லூஸ் ஆகிடுச்சு. அதனால் இது வாங்கியிருக்கோம். அப்புறம் ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அசார்ட் ஃப்ளாஷர், யூனிவர்சல் அசார்ட் ஃப்ளாஷர் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறவங்க ப்ளக் அண்ட் ப்ளே போடுவீங்க. அந்த டைமில் 2018-19 வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால நம்ம இது போட்டுருந்தோம். அதனால் ஆல்ரெடி ஒயரிங்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சரி இதுவே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் அரௌண்ட் சுவிட்சோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 400 rupees. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 215 rupees. இது ரெண்டு சேர்த்து நம்ம 1000 rupees வாங்கணும். சுவிட்ச் ஆல்ரெடி இருக்குது. இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற வீடியோவுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதே மாதிரி மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் நம்ம இந்த ஃபிட்டிங் வேணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டிங் இருக்காது. வித்தவுட் சார்ஜரில் வேறு ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து சார்ஜர் உள்ளே இருக்கிற மொபைல் ஹோல்டரை வாங்கி அந்த சார்ஜர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபிட்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 years இருக்கும். இந்த நாப் மட்டும் உடஞ்சிருச்சு. அதுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் சரி நம்ம திரும்ப இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபிட்டிங்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வாங்கியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம். இது இப்படி நம்ம இது பண்ணும்போது மொபைல் ஹோல்டர் ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம ஒட்டியிருப்போம். நான் அதையும் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன். பெஸ்ட்டு நான் பேசாமல் போபோ வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஸோ போபோ வந்து பார்த்திங்கன்னா லைக் ரெயின் ப்ரூஃபோடு வாங்கினோன்னா அது 2500 rupees, ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ இதுவே நம்ம ரெயின் ப்ரூஃபை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு vlogging எல்லாமே பார்ப்பீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடியே பிளான்டு ட்ரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு நோட் பேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆக்சுவலாக நோட் பேட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நோட்டில் எழுதியிருக்கேன். டேப்லெட்ஸ் நம்ம வந்து போய் வாங்கணும். தலைவலிக்கு, ஃபீவருக்கு, லூஸ் மோஷனுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு. அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அப்படின்றது இது ரொம்ப முக்கியம். இது ஏன் முக்கியம் அப்படின்றத நான் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் இங்கேருந்து செக்கப் வெள்ளாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் பக்கத்தில் ஈஷா கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது என்னோடய கருவிழி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நம்மளுக்கு கண் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து கருப்பு கலரில் ஒரு இது இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வெள்ளை இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா கருப்பு கலர், அந்த கருவிழி அந்த சர்க்கம் கர்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூச்சி வந்து பார்த்திங்கன்னா போய் குத்திருச்சு. அது வந்து கொஞ்சம் மாற்றி உள்ளே குத்திருந்தாலுமே அது வந்து எந்த லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்றது தெரியாது. உள்ளே போய் அது மாட்டிட்டு அதோட நீடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து நம்மளால் எடுக்க முடியல. அப்புறம் போயிட்டு நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ வந்து அது ஒரு பெரிய வலியாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா
போகிறோம் அப்படின்னாலுமே இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு திரும்ப இங்கே போகும்போது ஹெல்மெட் சில பேர் போட்டுட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கிளாஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். வீட்டில் பேரண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டு போகலாம். ஏன்னா டஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆகும், சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது கவர் ஆகும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நம்பர் நம்ம வாங்க போகிறோம் நம்ம கூட ஒரு ரைடர்ஸ்க்கு. அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து பார்த்திங்கன்னா எது எதெல்லாம் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி. இது இல்லாமல் நம்ம கூட வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போகிறோம், சார்ஜர்ஸ் எத்தனை சார்ஜர் கொண்டு போகிறோம், ஏன் கொண்டு போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஹசார்ட் சுவிட்ச் போட்டிருக்கோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டேங்குது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 மோட்ஸ் இருந்தது. ஏன்னா நம்ம லாங் ரைடு போகிறோம் அப்படின்னும் போது ஹசார்ட் லைட் வந்து கண்டிப்பாக முக்கியம் நைட் நேரத்தில். ஆக்சுவலாக இதோட ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். இதிலே கொடுத்துருப்பாங்க. பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், ரெட்டு பாசிட்டிவ், லெஃப்ட் ரைட் வந்து எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற ஃபிட்டிங்கில் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதுதான் இந்த ரிலே தான் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஸ்விட்ச் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி ஹசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எடுக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதை பற்றியுமே நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இது எல் கிளாம்ப் மாதிரி வரும். இதை நம்ம தட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட் பண்ணி அந்த எக்ஸ்மார்க் ஹோல்டரோட இது மட்டும் இது உடஞ்சிருச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த மொபைல் ஹோல்டரை. இந்த மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா பழைய மொபைல் ஹோல்டர்லேருந்து இந்த கீழே இருக்க இந்த பால் மட்டும் கலந்து விழுந்துருச்சு. மொபைல் சார்ஜ் போட்டதுனால பெருசாக எந்த டேமேஜும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே நல்ல ஒரு மொபைல் ஹோல்டர் தான். நம்ம வந்து இதை மட்டும் டேரெக்டாக அதோட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பண்ணிட்டோம். ஃப்ளாட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு நம்ம மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஒன்று ரொம்ப மேலே ஹைட்டாக தூக்கிட்டு இல்லாத மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் வச்சு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வச்சாச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு நான் வந்து எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிற மாதிரி இருந்தால் போவேன். இது வந்து நம்மளோட செகண்டரி மொபைல். நம்ம வந்து மேப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஐஃபோன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கேமராவோட சென்சார் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணுறது, ஃபோக்கஸ் அந்த சென்சார் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வண்டியோட வைப்ரேஷன் ஃபுல்லாக சென்சாரில் அடி வாங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் ரெயின் வந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக இன்னொன்று வச்சுருக்கோம். இதோட ரெயின் கவர் ஃபார் மொபைல். இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க கிட்ட பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்குது. 1 2 3 இதை தாண்டி தான் தண்ணி உள்ளே போகும். பட் இருந்தாலுமே லைட்டாக உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபீல் இருக்கும். மேலே அந்த பாலித்தீன் ஷீட்னால உங்களுக்கு லைட்டாக வாட்டர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரொடக்ஷனில் தாங்க இருக்கும். வரும்போதோ இல்லை மழை வராத போதோ கூட நம்ம வந்து இந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கூட நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். மொபைல் கீழவும் விழாது. ஓரளவுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். டஸ்ட்டும் போடாமல் உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொபைல் டச்சும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக சார்ஜ் இல்லை. ஸோ டச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ மேப்பும் கிளியர் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் 250, இந்த ஒரு கவர் 50 to 80 rupees இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வித் வாட்டர் ப்ரூஃபோட முடிஞ்சு. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போபோ அந்த ரெயின் கவர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனி சார்ஜர். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து யமஹாவோட டைரக்ட் ப்ராடக்ட்டு. ஸோ தண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கேப்பும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச்லாம் இல்லை, டேரெக்டாக வந்து ஒரு இது. ஸோ அதுக்கு மொபைல் கனெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு சின்ன கேபிள் ஒன்று வச்சுருப்போம். நம்ம எப்பவுமே ஷார்ட் கேபிள். இது வந்து OnePlus ஹெட்செட்டுக்கு வந்தது, USB-C டைப். ஸோ இங்கேருந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு IND நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட முன்னாடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியோட நம்பர் பிளேட்டுமே நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கியாட்டோம். ஆனால் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலை. இதை நம்ம இப்போ போடவும் போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2019 இல்லை ஒரு பைக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த வித RTO ஆஃபீஸ்லையும் சரி, இல்லை வந்து யமஹா ஷோரூம்லையும் சரி, இல்லை நீங்கள் எந்த பைக் எடுத்துக்கிட்டாலுமே, ஹீரோ, ஹோண்டா எந்த பைக் எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ லைக் எக்ஸாம்பிள் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே டியோ இருக்குது. ஸோ இது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து பார்த்திங்கன்னா IND நம்பர் பிளேட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்க முடிய மாட்டேங்குது. நம்ம போய் கேட்டால் இது எல்லாமே புது வண்டிக்கு மட்டும் தான் சார் தரோம், பழைய வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதே பெங்களூர் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் HSRP நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் நம்மளால் ரிஜிஸ்டர் பண்ணி அது வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் லைக் வந்து RC புக்கு இதெல்லாமே சப்மிட் பண்ணி அந்த நியர்பை டீலருக்கு வந்துடும். நீங்கள் அங்கே போய்ட்டு வண்டியை காமிச்சு உங்கள் வண்டி தானே அப்படின்னு வெரிஃபை பண்ணி நம்மளால் வந்து அதை நம்ம வந்து போட்டுக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆனால் இன்னுமே சென்னை சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா IND நம்பர் பிளேட் வேணும் அப்படின்ற மாதிரி பிடிக்கிறாங்க. நீங்கள் நிறைய பைக்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ IND நம்பர் பிளேட் பற்றியுமே நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணி IND நம்பர் பிளேட்னா என்ன, அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்னால் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் வண்டியில் பார்க்கலாம், நீங்கள் இந்த ஃபாண்ட் இருக்கும், ஐஎன்டி நம்பர் பிளேட்டோட ஃபாண்ட்ஸ் இருக்கும், ஆனால் இந்த ஹாலோகிராமும் சரி இந்த ஒரு நம்பருமே யூனிக் நம்பர் இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கடையில் போயிட்டு எனக்கு ஐஎன்டி நம்பர் பிளேட் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க இந்த ஃபாண்ட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் அடித்து கொடுத்துறாங்க. ஆனால் அது வந்து ஆத்தரைஸ்டு நம்பர் பிளேட் கிடையாது. இப்போ நம்ம போலீஸ்கிட்ட டிஃபெண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இல்லை உங்களுக்கு ஐஎன்டி நம்பர் பிளேட் வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு ஐஎன்டி நம்பர் ஃபாண்ட்டு தான் வேணுமா அப்படின்றது நம்ம அவங்ககிட்ட கேட்டாகணும். இல்லை இப்போ உங்களுக்கு ஐஎன்டி நம்பர் பிளேட் தான் வேணும்னா நாங்கள் அதை எப்படி வாங்குறது? இப்போ ஒரு 2005 என்கிட்ட வண்டி இருக்குது, இல்லை 2010 என்கிட்ட ஒரு வண்டி இருக்குன்னா அந்த வண்டிக்கு நான் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது? இல்லை உங்களுக்கு ஐஎன்டி நம்பர் பிளேட் ஃபாண்ட்டு தான் வேணுமா? அப்போ ஐஎன்டி நம்பர் பிளேட் ஃபாண்ட்டு தான் வேணும்னா இதுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HSRP ஹை செக்யூரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேட்னு வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனாலேயே நம்ம இந்த வண்டிக்கு இந்த டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் போட போகிறது கிடையாது.